Hi students, welcome to Indikayil IAS Academy. So video நினைக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் ஈவினிங். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TMC group 2க்கு மேத்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். வேட்டையன் பேட்ச் அப்படிங்கிற பேர்ல மேத்ஸை நம்ம வேட்டையாடிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது பெர்சன்டேஜ்க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்க போறோம். பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இது வந்து ஒன்னால ரெண்டு கேள்வி கேட்டுருவாங்க. இதை தாண்டி தனிவட்டி கூட்டுவட்டி SICI சிம்பிளஸ்ட் காம்பவுண்ட் இருக்குல்ல, அதுல ஒரு 4 கேள்வி கேட்பாங்க. அந்த டாபிக்குக்கே இதான் பேசிக். அதனால பெர்சன்டேஜ் சதவீதத்தை கிளியரா கவனிங்க. ஓகேவா? நான் இந்த வீடியோல ரொம்ப ஈஸியான क्वेश्चंसலாம் போட்டு உங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண போறதுல ட்விஸ்டடான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் எப்படி ஈஸியா அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லி தர போறேன். ஓகேவா? சோ மேத்ஸ் வேடையாடிடலாம். நம்மளோட டார்கெட் 25க்கு 25 அடிக்கணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி HCF LCM, சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ, லாஜிக்கல் ரீசனிங்லாம் போட்டுருக்கோம். இதை பார்த்துருக்கோம், அதை போய் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே நம்ம சேனல்ல தான் இருக்கு. இதை பாருங்க, பார்த்துட்டு அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. ஓகேவா? மேற்கொண்டு இதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, ஓகே. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. இந்த क्वेश्चन கவனிங்க. ஒரு ஊரில் மொத்தம் 18,000 பேர் இருக்காங்களாம். ஒரு ஊர்ல மொத்தம் 18,000 பேர் இருக்காங்களாம். சரிங்களா? அந்த ஊர்ல 45% வந்து படித்தவர்களா. அப்ப படிக்காதவர்களோட எண்ணிக்கை என்ன? எத்தனை பேர் படிக்கலன்னு கேக்குறாங்க. இப்ப இந்த क्वेश्चन எப்படி போடலாம் நான் சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு ஊர்ல மொத்தமா 18,000 பேர் இருக்காங்க. ஒரு ஊர்ல 18,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல 45% வந்து எஜுகேட்டடா. அப்ப அன்எஜுகேட்டட் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? இது ரெண்டு தான் சால்வ் பண்ணலாம். இப்ப படிச்சவங்க 45%. அப்ப 18,000த்துல 45% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 18,000த்துல 10% எவ்வளவுனா 1800. எப்பவுமே 10% வேணா ரைட் சைட்ல இருந்து ஒரு சார் தள்ளி பிடிச்சா போதும். அப்ப 18,000த்துல 10% 1800. ஓகே, நமக்கு 45% வேணும். அப்ப முதல்ல 4ஆல பிரிக்கிருங்க. 4ஆல பிரிக்கினா 7,200. அதான் 40%. சரிங்களா? 10% 4ஆல பிரிக்கினா 40% கிடைச்சிடும். இப்ப 45 தானே, அப்ப இன்னும் 5% தேவைப்படுதுல, அப்ப 5% வேணும். கரெக்டா? இப்ப 10% 1800னா 5% அப்படிங்கிறது அதுல பாதி. அப்ப 1800ல பாதி என்ன வரும்? 900 வரும். அப்ப 5% வேல்யூ 900. அப்ப 45%னா ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 8,100 அப்படின்னு வரும். அப்ப 18,000 பேர்ல 45% படிச்சவங்க, 18,000 பேர்ல 8,100 பேர் படிச்சிருக்காங்க. அப்ப படிக்காதவங்க வேணும்னா 18,000 இருந்து 8,100 மைனஸ் பண்ணா போதும். 18,000 இருந்து 8,100 மைனஸ் பண்ணிட்டா போதும். ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா 0,099. ஆன்சர் 9,900. புரியுதா? இப்படி போடலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. என்னன்னா 45 முதல் என்னன்னா டோட்டலா அந்த ஊர்ல மொத்தம் 100% அர்த்தம். டோட்டலா அந்த ஊர்ல 100% அர்த்தம். அதுல 45% படிச்சிருக்காங்கன்னா 55% தானே படிக்காம இருந்திருப்பாங்க. இப்படியும் போடலாம். மொத்தமா 100%, அதுல 45% படிச்சிருக்காங்கன்னா மைனஸ் பண்ணா 55%. அப்ப 55% படிக்கல. அப்ப 18,000க்கு 55% டேரக்டா கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வந்துடும். புரியுதா? இப்ப 18,000த்துல 50%னா பாதியை கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். அப்ப 50% வேல்யூ 18,000த்துல பாதி 9,000. ஓகேவா? 50% 9,000னா இன்னும் 5% வேணும். ஏன்னா 55க்கு இன்னும் 5 தேவைப்படுதுல. ஓகேவா? 50% 9,000னா 5% 9,000. ஒரு 0 கட் பண்ணிட்டா போதும். அப்ப 55%னா 9,900 டேரக்டாவும் கிடைக்கும். புரியுதா? அப்ப படிச்சவங்களை மைனஸ் பண்ணி போட்டா படிக்காதவங்க, அவ்வளவுதான். ஸோ 45% கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணாலும் ஓகே, இல்ல 145 மைனஸ் பண்ணி 55% கண்டுபிடிச்சாலும் ஓகே. எப்படி போனாலும் ஓகே. இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, அடிச்சுட்டு வந்து. புரியுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ரைட், அடுத்த क्वेश्चन கவனிங்க. இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. ரெண்டாயிரத்தி ஒரு ஊரோட மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா 2018 ஒரு ஊரோட மக்கள் தொகை வந்து 88,000. புரியுதா? வருஷா வருஷம் அந்த ஊர்ல மக்கள் தொகை 10% அதிகரிக்குதான். வருஷா வருஷம் அந்த ஊர்ல 10% மக்கள் தொகை அதிகரிக்குது. அப்ப 2017 அந்த ஊரோட மக்கள் தொகை என்னன்னு கேக்குறாங்க. இயர்லி 10% இன்க்ரீஸ் ஆகும். 10% இன்க்ரீஸ் ஆன் எவ்ரி இயர். எல்லா வருஷமும் 10% இன்க்ரீஸ் ஆகும். 2018 வந்து 88,000னா 2017 எவ்வளவு வந்திருக்கும்? எப்படி போடலாம்னா 2017 எவ்வளவு மக்கள் தொகை அது நமக்கு தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 2017 எனக்கு தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க.
இங்க இருந்து 10% வருஷம் 10% அதிகரிக்கும். அப்ப 2017 எக்ஸ்ல இருந்து 10% அதிகரிச்சாதான் 88,000 வரும். அப்ப 10% அதிகரிக்கணும்னா நீங்க 110/100 பெருக்குனா போதும். = 88,000. இது கிளியரா புரியுதா? 2017 எனக்கு தெரியாது, அதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. 2017 இருந்து 10% அதிகபட்சா 2018 கிடைச்சிடும். அதான் 88,000. புரியுதா? இப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் அதாவது x = 88,000 × 100/110. இது அங்கிட்டு போறப்ப மேல கீழே போயிடும். இப்ப 0க்கு 0 அடிச்சிருங்க. 14 அடிச்சிங்கன்னா 8 88. 8,010 பேருக்குன்னா ஆன்சர் 80,000. ஆன்சர் வந்து 80,000. புரியுதா? ஆன்சர் 80,000. இப்படி போடலாம், இல்லைன்னா பாக்ஸ் மெத்தட்லயும் போடலாம். கவனியம், பாக்ஸ் மெத்தட்லயும் போடலாம். என்னன்னா 2018 2017 2017 மக்கள் தொகை அப்படிங்கிறது 100% இருந்திருக்கும். ஓகேவா? வருஷம் 10% அதிகரிக்குது. அப்ப 2018 10% அதிகரிச்சிருக்கும். அப்ப 10% அதிகரிச்சா 110. ஓகே, இதோட வேல்யூ தான் 88,000னா நம்ம இதை கண்டுபிடிக்கணும். இப்படி பாக்ஸ் மெத்தட்லயும் போடலாம். 2017 இருந்து 2018க்கு 10% அதிகரிக்குது. இதோட வேல்யூ தான் 88,000. அப்ப இது என்ன? இந்த மாதிரி பாக்ஸ் மெத்தட்னு வந்தா இதை டிவைட் பண்ணிக்கலாம், இதை டிவைட் பண்ணிக்கலாம், கிராஸ்ல பெருக்கணும். இப்ப இதை டிவைட் பண்றப்ப 0 0 அடிச்சிருங்க. 11 10 அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப 11 88,000 அடிக்கணும். இப்படியே அடிங்க. அடிச்சிங்கன்னா 8 88 0 0. 8,000 10 கிராஸ்ல இருக்கு. கிராஸ்ல இருக்கப்ப பெருக்கிடணும். அப்ப 8,000 10 பெருக்குனா ஆன்சர் 80,000. இப்படி போட்டாலும் ஓகே, அப்படி போட்டாலும் ஓகே. ரெண்டுமே கவனிச்சுக்கோங்க, எது ஈஸியா இருக்கும் நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம். புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. ஒரு எண் முதலில் 20% உயர்ந்து பின்பு 30% குறைந்தால் அந்த எண் என்ன ஆயிருக்கும்? ஒரு எண் முதல்ல 20% அதிகமாகி அப்புறம் 30% குறைஞ்சா என்ன ஆயிருக்கும்? இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. இந்த மாதிரி அதிகமாகுது, இல்ல குறைஞ்சு குறையுது, இல்ல அதிகமாகி குறையுது, இல்ல குறைஞ்சு அதிகமாகுது. எப்படி கேட்டாலும் ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. அதுக்கு பேரு a + b + ab/100 சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நான் சைன் மட்டும் பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கிறேன். ஏன்னு சொல்றேன். இப்படி அர்த்தம். ஓகேவா? அதிகமானா பிளஸ், குறைஞ்சா மைனஸ். அதை தாண்டி இந்த ரெண்டையும் இங்க பெருக்கிறோம். புரியுதா? இப்ப என்னன்னா 20% அதிகமாகுதா, அதை ஏன்னு வச்சுக்கோங்க, +20. 30% குறையுதா, அதை பின்னு வச்சுக்கோங்க, -30. இப்ப இந்த ரெண்டையும் பெருக்கி தான் இங்க போடணும். ரெண்டையும் பெருக்கி இங்க போடணும். அப்ப ரெண்டையும் பெருக்கிறப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். 20 30 பெருக்கிறப்ப 600/100. இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சு விட்டுருங்க. என்ன 20ல 30 போனா -10, -10 -6 ஒரு -16. அப்ப 20% அதிகமாகி 30% குறையிறப்ப ஓவராலா -16 வந்திருக்கா. அப்ப 16% குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை ஆன்சர் பிளஸ்ல வந்திருந்தா அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஆன்சர் 16% குறையுது. ஆன்சர் வந்து 16% குறையுது. புரியுதுங்களா? 20 அதிகமா 30 குறைஞ்சா 16 குறையும். அடுத்த கொஸ்டின் போலாம். ரைட், இப்ப இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒருவர் தனது வருமானத்துல 10% கல்விக்கு செலவு பண்றாரு. மீதமுள்ள தொகையில 20% பொழுதுபோக்குக்கு செலவு பண்றாரு. அகைன் மீதமுள்ள தொகையில ஒரு 25% உணவுக்கு செலவு பண்றாரு. இப்ப அவரோட சேமிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. சேமிப்பு சதவீதம் என்னன்னு கேட்பாங்க. A person spends 10% on education, the remaining amount 20% on entertainment, in the remaining amount 25% on food. What is the savings percent? எப்பவுமே ஒருத்தரோட வருமானம் அப்படிங்கிறது 100%. ஓகேவா? அதுல 10% கல்விக்கு போயிட்டா மீதி எவ்வளவு இருக்கும்? 90% இருக்கும். இப்ப என்னன்னா இந்த மாதிரி கேள்விகள்ல இந்த மீதமுள்ள தொகைன்னு கொடுக்காம 10% கல்விக்கு, 20% பொழுதுபோக்குக்கு, 25% உணவுக்கு, மீதின்னு கேட்டா 10 கல்விக்கு போனா 100ல 10 போனா 90, 90ல 20 போனா 70, அப்படி மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். இங்க கேள்வி என்னன்னா 10% கல்விக்கு போக மீதம் உள்ள தொகை எவ்வளவு இருக்கோ அதுல 20% பொழுதுபோக்கு, திரும்ப 20% பொழுதுபோக்கு போய் மீதம் உள்ள தொகை எவ்வளவு இருக்கோ அதுலதான் 25% ஃபுட். அது கரெக்டா கவனிக்கணும். இந்த வார்த்தை கொடுக்காம டைரக்டா இப்படி கொடுக்குறாங்க 10% கல்விக்கு அப்படின்னா நீங்க இப்படி எல்லாத்தையும் கூட்டி கூட மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். அவங்க தெளிவா கொடுத்துட்டாங்க
மீதமுள்ள தொகையில தான் இது, மீதமுள்ள தொகையில தான் இது. அப்ப இது கரெக்டா பொண்ணு கவனிங்க. 100ல 10 போயிட்டா மீதி எவ்வளவு இருக்கு? 90 இருக்கு. அந்த 90ல தான் 20% பொழுதுபோக்கு, என்டர்டைன்மெண்ட். அப்ப 90ல 10% எவ்வளவு? 90ல 10% 9. அப்ப 20% 18. அப்ப 90ல 18 பொழுதுபோக்குக்கு போயிருச்சுன்னா பேலன்ஸ் 72 இருக்கும். அகைன் இந்த 72ல தான் 25% ஃபுட்டுக்கு. 72ல தான் நீங்க 25% கண்டுபிடிக்கணும். இப்ப 72ல 25% கண்டுபிடிக்கணும். 25% தான் காவாசி. 72ல காவாசி என்ன? 72ல பாதி 36, அதுல பாதி 18. அப்ப 72ல காவாசினா 18. அகைன் 18க்கு ஃபுட்டுக்கு போயிடுச்சுன்னா 72ல 18 போயிட்டா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 54 இருக்கும். அப்ப 54% தான் சேமிப்பு. இந்த கொஸ்டின் இப்படிதான் சால்வ் பண்ணணும். இது மீதமுள்ள தொகைன்னு கூட்டுறதுனால இது இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் கவனிங்க. நெக்ஸ்ட் இதை கவனிங்க. ஒரு தேர்தல்ல ஒரு எலெக்ஷன்ல எலெக்ஷன் ஒரு தேர்தல்ல ஏ பி சி போட்டி போடுறாங்க. ஓகேவா? ஏபிசி போட்டி போடுறாங்க. ஏ வந்து 40% ஓட்டை வாங்குறாராம், பி வந்து 30% ஓட்டை வாங்குறாராம். ஓகேவா? ஏ 40%, பி 30% ஓட்டு வாங்குறாராம். ஏக்கும் சிக்கும் உள்ள வித்தியாசம் 35 வச்சுக்குவோம். 35 வச்சுக்குவோம். ஏக்கும் சிக்கும் உள்ள வித்தியாசம் 1350 ஓட்டாம். அப்ப வெற்றி பெற்றவரோட ஓட்டு என்னன்னு கேக்குறாங்க. கேள்வி புரிஞ்சா? ஒரு தேர்தல் எலெக்ஷன், A gets 40% of votes, B gets 35% of votes. C எவ்வளோன்னு கொடுக்கல. ஏக்கு சிக்கு உள்ள டிஃபரன்ஸ் 1350. அப்ப வெற்றி பெற்றவர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு எலெக்ஷன்னா மொத்தமா 100% இருக்கும். சால்வ் பண்ணிடலாம். அதுல ஏ 40%, பி 35% வாங்கிடுறாங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து 75% வாங்கிட்டாங்க. கரெக்டா? அப்ப சி எவ்வளவு வாங்கியிருப்பாரு? பேலன்ஸ் 25% தான் வாங்கியிருப்பாரு. இது கிடைச்சிருச்சு. இப்ப யார் வெற்றி பெற்றவர்? ஏ தான் வெற்றி பெற்றவர். அப்ப ஏவோட ஓட்டை தான் கேட்கறாங்க. ஓகேவா? ரைட். ஏக்கு சிக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 1350. ஏ 40%, சி 25%. அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 15%. அப்ப அந்த டிஃபரன்ஸ் 15% வேல்யூ தான் 1350. நம்மள்ட்ட ஜெயிச்ச ஏவை கேட்கறாங்க. ஏ எவ்வளோ? 40%. அப்ப 15% 1350, 40% கண்டுபிடிக்கணும். பாக்ஸ் மெத்தட். பாக்ஸ் மெத்தட் என்ன பண்ணோம்? இதை டிவைட் பண்ணிக்கலாம், இதை டிவைட் பண்ணிக்கலாம், கிராஸ்ல பெருக்கணும்னு பார்த்தோம். புரியுதா? இப்ப டிவைட் பண்ணிடலாமா? 3 5 15, 8 5 40. 3 8 அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப 3 ஆல அடிங்க. அதை அடிக்கிறப்ப அப்படியே 3 ஆல அடிச்சிருவோம். 4 3 12 மீதி 1, 13 15 0. இப்ப இந்த 3 போயிடுச்சு, விட்டுருங்க. 450 8 கிராஸ்ல இருக்கு. பெருக்குனீங்கன்னா 320 360 3600 வரும். ஆன்சர் 3600. அப்ப ஏ வந்து 3600 ஓட்டு வாங்கியிருக்காங்க, பி வந்து 3600 ஓட்டு வாங்கியிருக்காங்க. புரியுதா? இந்த மாதிரி எலெக்ஷன் பேஸ்ல கேட்பாங்க, போட்டுருங்க. கேட்டாங்கன்னா போட்டு வந்துருங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இதை கவனிங்க. இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு தேர்வுல, ஒரு எக்ஸாம்ல 40% எடுத்தா வெற்றி, 40% எடுத்தா பாஸ். ஓகேவா? ஒரு எக்ஸாம்ல 40% எடுத்தா நம்ம பாஸ் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட், ஒரு நபர் 220 மதிப்பெண்கள் எடுத்து 14 மதிப்பெண்ல தோல்வி அடைகிறாராம். A person gets 220 marks and failed by 14 marks. What is the total marks அப்படின்னு கேக்குறாங்க. எனில் மொத்த மதிப்பெண் என்னன்னு கேக்குறாங்க. கேள்வி புரிஞ்சா? ஒரு எக்ஸாம்ல 40% எடுத்தா பாஸ், 220 மார்க் எடுத்து 14 மார்க்ல ஃபெயில் ஆயிடுறாரு. அப்ப மொத்த மார்க் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. தெளிவா கவனிங்க. இத ஒருத்தர் 220 மார்க் எடுத்துட்டாரு, 14 மார்க்ல தான் ஃபெயில் ஆயிருக்காரு. இப்ப பாஸ் மார்க் எவ்வளோ? 234. கரெக்டா? இப்ப நீங்க சின்ன பிள்ளைலாம் ஒரு 34 மார்க் 10th எடுத்தா 1 மார்க்ல ஃபெயில்னு சொல்லுவோம். அப்ப 34 ஒண்ணு சேர்த்து 35 தானே பாஸ் மார்க். அதேதான் இங்கேயும் 220 எடுத்து 14 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டாருன்னா 234 தான் பாஸ் மார்க். அப்ப பாஸ் மார்க் 234. பாஸ் பர்சன்ட் 40%. அப்ப பாஸ் வந்து 40%, அதோட வேல்யூ தான் 234. நம்மள்ட்ட டோட்டல் மார்க்ஸ் கேக்குறாங்க. டோட்டல் மார்க்ஸ் மொத்த மார்க்குங்கிறது எப்பவுமே 100%. அப்ப நம்ம டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 40% 234னா 100% என்ன? போட்டலாமா? இதெல்லாம் அடிக்கணும்னு சொன்னல, 0 0 அடிச்சிருங்க. புரியுதா? ரைட் ரைட்.
இன்னும் கூட அடிக்கலாமா? 2 4 I2 10. 2 4 I2 10. அடுத்து 2ஆல் அடிச்சிங்கன்னா 2 திரும்ப 2 மீதி 1 வரும். 7 14. 114 5 பேருக்கு ஆன்சர். 7 5 35 மீதி 3. 5 5 5 3 8. 5 5. ஆன்சர் வந்து 585. ஆன்சர் வந்து 585. சாரி 485. 7 மீதி 3 5 8. ரைட் 585 தான் ஆன்சர். ஆன்சர் 585. 585 தான் மொத்த மார்க்கு. ஓகே, ஸோ பர்சன்டேஜ்ல ரொம்ப முக்கியமா ட்விஸ்டான கொஸ்டின்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட சேனல் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். குரூப் 2ல நம்ம கண்டிப்பா 25 25 அடிக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.